தாவேக்கா கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கரூரில் ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 41 பேருடைய குடும்பத்தினரை மாமல்லபுரத்துக்கு வரவழைத்து ஆறுதல் கூறியிருக்காரு. இது குறித்து பல தரப்பிலும் இருந்து பல்வேறு விதமான விமர்சனங்களானது வெளியாகிட்டு இருக்கு. இருந்தாலுமே கூட இந்த சம்பவம் ஏன் நடந்திருக்கு அப்படின்றத பற்றி தாவாக்கையினுடைய இணை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் விளக்கம் அளித்திருக்காரு. ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். விடுதலை போராட்ட வீரர்கள் மருது சகோதரர்கள் குரு பூஜையையொட்டி சிவகங்கையில் தாவேக்கா சார்பில் மரியாதை செலுத்த நிர்மல்குமார் போயிருக்காரு. அப்போது அங்கே வந்திருக்கக்கூடிய செய்தியாளர்களோட சந்தித்து அவர் பேசியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கரூர் நடந்த சம்பவத்தை பற்றி இது வரைக்கும் யாரும் எங்கள்கிட்ட எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தலை. சிபிஐ கிட்ட இருந்தும் எங்களுக்கு எந்த விதமான சம்மனும் இன்னும் வரல. ஒருவேளை அவங்க எங்ககிட்ட பேசணும், எங்கள்கிட்ட விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நானும் சரி, புசி ஆனந்தும் சரி நேரில் போய் ஆஜராகி கண்டிப்பாக அதை பற்றின விளக்கத்தை கொடுப்போம் அப்படின்னு அவர் உறுதியளிச்சிருக்காரு. ஸோ யார் வேண்டுமானாலும் கரூர் சம்பவத்தை பற்றி என்ன விஷயத்த வேணாலும் பேசலாம். அந்த சம்பவத்தை குறித்து 1000 குறைகளை சொல்லலாம். ஆனால் எங்களுக்கு தாவேக்கா கட்சியை பொறுத்த வரைக்கும், தாவேக்கா கட்சியினுடைய தலைவர்களை பொறுத்த வரைக்கும், தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அது எங்களுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு வருத்தமாக இருக்கும். அந்த 41 பேர் பலியானது அந்த சம்பவம் எங்களுடைய எல்லா வாழ்க்கையிலையுமே கண்டிப்பாக எங்களால் மறக்கவே முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ கடைசி வரைக்குமே அவங்களோட கண்டிப்பாக நாங்கள் துணை நிற்போம் அப்படின்னு கரூர் கூட்டத்திலேயே சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே கூட இதை பற்றி பலரும் பல விஷயங்களை பேசிட்டு தான் இருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏன் விஜய் அவர்கள் கரூருக்கு நேரில் எந்த விதமான ஆறுதலும் சொல்லாமல் மாமல்லபுரத்துக்கு அவங்கள வர வச்சுருக்காங்க அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மாமல்லபுரத்துக்கு அவர் வர வச்சதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. அதை பற்றியும் அவர் சொல்லியிருந்தார். ஸோ விஜய் குடும்பத்தாரோ சரி, விஜயும் சரி நேரில் போய் பார்த்தாங்க அப்படின்னா அது பொதுமக்களுக்கு ஒரு தொந்தரவாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் அந்த குடும்பத்தினர் யாருமே அங்கே போகலை. மேலும் அவங்கள மாமல்லபுரத்துக்கு வர வச்சு விஜய் ஆறுதல் சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் விஜய் பார்த்திங்கன்னா நீதிமன்றம் காட்டக்கூடிய நெறிமுறைகளை எல்லாம் பின்பற்றிட்டுருக்காரு. அதுவும் இல்லாமல் ஒரு சில விதிமுறைகளை நீதிமன்றம் கொடுத்ததுக்கு அப்புறமா நீதிமன்றம் என்ன முறையில் வழிகாட்டுதோ அதன் பிறகு விஜய் தன்னுடைய மீண்டும் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிப்பார் அப்படின்னு நிர்மல்குமார் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவர் எங்கேயும் போகாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கரூரில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தாவேக்கா தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் பொழுது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து எல்லாருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தினது. அது மட்டும் இல்லாமல் அது தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்திட்டு தான் இருக்காங்க. இன்னும் அந்த விசாரணை போயிட்டு தான் இருக்குது, முடியல அப்படின்ற மாதிரி தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்குது. ஸோ அந்த சிபிஐ தரப்பில் முதல் தகவல் அறிக்கையில் எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு தகவலாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இதை அடுத்து கரூர் நீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பில் தாக்கல் செய்த முதல் தகவல் அறிக்கையில் எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இது முதல் தகவல் அறிக்கை கரூர் நீதிமன்றத்தில் கடந்த 22ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது. அதில் கரூரில் மேற்கு மாவட்ட தாவேக்கா செயலராக இருக்கக்கூடிய மதியழகன், மாநில பொதுச் செயலராக இருக்கக்கூடிய புசி ஆனந்த், இணை செயலராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் மற்றும் தாவேக்காவை சேர்ந்த ஒரு சிலர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கு. ஸோ இதை தொடர்ந்து கரூர் நீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பில் தாக்கல் செய்த முதல் தகவல் அறிக்கையில் என்ன இருக்குது, அந்த அறிக்கையினுடைய நகலை கேட்டு தாவேக்கா வழக்கறிஞர் சார்பில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி மனு தாக்கல் செய்திருக்காங்க. ஸோ அந்த மனுவை ஏற்றுக்கிட்ட நீதிபதி தாவாக்காவினருக்கு சிபிஐ தாக்கல் செய்த முதல் தகவல் அறிக்கை நகலை கொடுக்க உத்தரவு செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்களும் அந்த தகவலை வாங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றதே அவங்களுக்கே தெரியும். ஏன்னா என்ன மாதிரி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படின்றதே இது வரைக்கும் யாருக்கும் தெரியலை. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக புசி ஆனந்த், இணை செயலாளர் இருக்கக்கூடிய நிர்மல்குமார் இவங்களெல்லாம் நேரில் ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பி உள்ளதாகவும் அதன்படி செவ்வாய்க்கிழமை ஆஜராகி விளக்கம் அளிக்க போகிறாங்க அப்படின்னும் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ முன்னாடியே சொல்லியிருந்தார் நிர்மல்குமார், சிபிஐ கிட்டேருந்து எங்களுக்கு சம்மன் வந்தால் கண்டிப்பாக நாங்கள் நேரில் போய் ஆஜராகி அதுக்குரிய விளக்கத்தை கொடுப்போம் அப்படின்னு. அதன்படி இப்போ அவங்களுக்கு சம்மன் வந்திருக்கு. ஸோ அவங்க என்ன மாதிரியான விளக்கங்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ விஜய் அவர்களுக்கு நடந்த இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பானது அவருடைய அரசியல் வாழ்க்கையை பாதிப்படைய செய்யுமா, இல்லை எல்லாம் தாண்டி அவர் அரசியலுக்கு வருவாரா அப்படின்றத பற்றின மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம்.
2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஆட்சியை பிடிக்க போகிறது யாராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.